சரி எவ்வளோ நேரம் எடுத்ததெல்லாம் போயிடுச்சே பாஸ். இறங்க சொல்ல எடுக்கலாம். ஓகே வேலை பண்ணுமா எப்படி நீ தள்ளாதடா. இது வாங்க கல்லுக்கு தடுக்கி பேண்ட் கீஞ்சிட்டு போதுங்கடா. எங்க நீ வீடியோ எடுக்கலையா? வீடியோ எடுத்துனா எங்க அவன்? நம்ம கீழே சென்று கொண்டிருக்கிறோம். மலை மேல நம்ம பயணம் எப்படி கொண்டிருக்கிறது? இந்த இடத்துல கொஞ்சம் பள்ளமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனாலும் இதை தாண்டிடுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பாருங்க இந்த நேரத்துல இந்த மலை மேல ஏறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் நம்ம ஏறின்னு இருக்கோம். இதுக்கப்புறம் இதுக்கு மேல நம்ம ஏறணும்னு நினைச்சா அது நம்மளோட சுயநலமா இருக்கும். அதனால ஏறிட்டு ஆகணும். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் 100%. பாத்தியா 127 வர மாதிரி மாட்டிக்க போறேன். இப்போ இங்க இருந்து நான் ஜம்ப் பண்ணலான்னு இருக்கேன். இங்க பாருங்க அந்த கல்லு இருக்குல்ல, அந்த கல்லு உளுந்தாலி உழுகலான்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். வெற்றி என்பது நம்ம செல்ல பெயராக கூப்பிடுறது. சிங்கமாக நான் டோக்கலை போல இறங்கி கொண்டிருக்கின்றோமே. ஏற்பா நம்பி இறக்கி விடுறது ஏற முடியலையே. சதா அவர்களே வாங்க வாங்க. வேணா வேணா அங்க வேணாப்பா, நான் இந்த சந்தோலியா போயிடுறேன். வாங்க வாங்க, அந்த சைடு போனா கீழே விழுந்துருவீங்க. வேண்டாம். என்ன கொடுமைகள்! ஐயோ ஆபத்து நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஐயோ நான் இங்க பள்ளத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். அவன் காலை பிடிச்ச அப்படியே கீழே போடு. எப்படியே ஏறுது? வா அப்படியே வா, சூ கிரிப்பா தான் நிக்குது. வா ஒட்டுனா ஒட்டுனா ஏய் இங்க காலையடா கிரிப்பா தான் நிக்குது. இப்படியா வர வேண்டியதானே? ஏய் இருடா இருடா இருடா. நான் 10கிட்டே வரப்போகிறேன். இல்ல வராதா? கால் பிடி அப்படியே கொஞ்சம் கெட்டியா புடிச்சுக்கோ. அது இப்படி 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 ஜம்ப் பண்ணாடி. ஆமா பண்ணி. இப்பொழுது இறங்குவது எப்படி சதா அவர்களே? வந்த வழியா தான் இறங்கணும். சில்வா இங்கதான்டா சிலுவால்ரா அது. ஆமாப்பா. இப்படி வாங்கப்பா, அங்க என்ன பண்றீங்க? புரியுது. அச்சமில்லை. பிகர் இல்லை என்பதில்லை.
இல்லையா? கடவுள் பாதி நம்ம 4 பேர் 4 பேர் இருக்கிற பாதி ஆக முடியும். இப்போ பாருங்க ஐசக் இப்போ ஏற போறாரு. கொஞ்சம் அந்த இடத்துல கஷ்டமா இருந்தாலும் இங்கே பாருங்க, அங்கேருந்து இப்படியே கீழே விழுந்து மண்டை கூட மோத வேண்டியதாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த இதெல்லாம் பார்க்காம ஐசக் ஏற போறாருங்க. இதுக்கப்புறம் அவர் கடவுள் தான் துணை இருக்கணும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏற போறாரு. ஓட்டம் இல்லைங்களே பண்ணிக்கிறீங்களா? இப்போ அடுத்தபடி அப்புறம் இவரு ஏற போறாருங்க. அவரும் உயிரை துச்சமா மதிச்சு இது மேலே ஏறி சாதனை பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தில் இருக்காரு. நம்ம பிரதீப் அவரும் ஏற போறாரு. இங்க 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 அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் பயந்துட்டு அங்கேயே பார்த்துட்டு இருந்த நம்ம ரிச்சர்டு இப்போ இவங்களை 2 பேரும் பாராட்டுறத பார்த்துட்டு அவரும் நான் வீரசாகம் செஞ்சே செய்வேன் அப்படின்ட்டு அவரும் வராருங்க. அவரும் வராரு. ஏறிட்டாரு. ஓகே, இப்போ பார்த்தீங்களா நம்ம இந்த மலையோட உச்சி பகுதியில் இருக்கோம். இதுதான் அந்த மலையோட லாஸ்ட்னு சொல்லலாம். சாதனைக்கு இன்னொரு பேர் கூட சொல்லாங்க. அது நம்ம 4 பேரோட பேர் தான். முதல் பேர் ஐசக் என்று சொல்வார். அவர் ஐசக். இரண்டாவது பேர் பிரதீப் என்று சொன்னார். மூன்றாவது சைலஸ் விச்சல் என்று அழைக்குவாங்க. 4வது யாருங்க? கேமராமேன் சதாவர்கள். ஓகே